வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம்னு எங்கள் ஊரில் ஒரு பேரூராட்சி, எங்கள் ஊர் பக்கத்தில் 12 கிலோமீட்டர் பேரூராட்சி ஒன்று இருக்குது. ஒரு 20,000 பேர் 25,000 பேர் வசிப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடம், பத்திர ஆஃபீஸு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இதுதான் இருக்குது. ஒரு 20,000-25,000 பேர் தான் வசிப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து மானாமரிலேருந்து கடந்து இது ஊருக்குள்ளே போய் போகலாம். பைபாஸ் போட்டிருக்காங்க. ஆனால் டிராஃபிக்கு கடுமையான டிராஃபிக். இங்கே பார்த்தாலும் பாருங்க, இந்த பக்கம் போனால் ஒரு 10,000 பேர் நடந்துகிட்டு இருக்கேன், அந்த பக்கம் வந்தால் 10,000 பேர் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு 1000 பேர் பைக்கில் போகிறேன், 1000 பேர் பைக்கில் வர்றேன், ஆட்டோ போகுது வருது, ஒன்றுமே செய்ய முடியல. போக்குவரத்து அசந்தா அடிவடிச்சாகிற தவிர வழியே கிடையாது. இதுக்கு என்னதான் பேரூராட்சி தீர்வு? மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னதான் தீர்வு எடுக்கிறீங்க? அசந்த ஆள் காலி உயிரை கையில் பிடிச்சு நடக்கிறாப்புல இருக்கு ரோட்ல. இதுக்கு என்ன முடிவு? என்ன கப்பல் துறைமுகமா இருக்கா அந்த திருப்போணத்துல? இல்ல ஏரோப்ளேன் வந்து போய்கிட்டு இருக்கா? ஒரு நாளைக்கு 100-200 பிளேன் ஏறி இறங்கிட்டா இருக்கு திருப்போணத்துல. ஏப்பா இல்ல என்ன இழிச்சா பழக்கிற எல்லா பையன்? இதுக்கு என்ன காரணம்? இடமே இல்ல, ரோட்ல இடமே கிடையாது. ரோடு எவ்வளவு 70 அடி ரோடு, 70 அடி ரோடு போய் பாத்தீங்கன்னா 40 அடியா இருக்கு, 30 அடி. இங்கிட்டு 5 அடி கடை விட்டாங்க, இங்கிட்டு 5 அடி கூரையை போட்டு இழுத்து விட்டாங்க. இங்கிட்டு பூக்கடைக்காரன் இங்கிட்டு போட்டிருக்கேன், மிச்சர் கடைக்காரன் இங்கிட்டு போட்டிருக்கேன், டீ பாய்லரை கொண்டாந்து நடு ரோட்ல வச்சுக்கிட்டாங்க. யாரும் விலக முடியல. இங்கிட்டு அசந்தா அங்கிட்டு அடிவடி சாக வேண்டியது, அங்கிட்டு பசங்க அங்கிட்டு அடிவடி சாக வேண்டியது. இதுல வேற 100 கோயில் மாடு வேற. இதுல 100 கோயில் மாடு ரோட்டுக்குள்ள அதான் தெரியுது. யாரு கேட்க பார்க்கல. அடி ஏற்கனவே கோயில் மாடு குட்டி 2 பேர் 3 பேர் செத்து போனேன். இப்படி எந்த ஆக்கிரம் பகட்டினியில பேரூராட்சி நிர்வாகம். ஆனா திருப்பி அயன்பாடு போட்டுக்கிட்டேன். நைட்டு இவங்க அப்புறப்படுத்திக்கிட்டே போறாங்க. காலைல எம்பாடுக்கு கூரையை போட்டு குச்சியை ஊண்டிக்கிட்டு திருப்பி தட்டியை போட்டு திருப்பி தகரத்தை இறக்கிட்டு திருப்பி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நோட்டீஸ் வரணும்ல? இங்க வா, நான் ஆக்கிரப்பு எடுக்கிறேன், நீ எப்படி திருப்பி குச்சி போடுற, நீ எப்படி திருப்பி தகரத்தை இறக்குற? நோட்டீஸ் கொடுத்தாலே பயப்படுவேன். அப்படியே எடுக்க வேண்டியது, அப்படியே போட வேண்டியது. அப்ப இந்த ரோடு யாருக்கு? வியாபாரம் பண்றவனுக்கா இல்ல பொதுமக்கள் பாதசாரிக்கா? இது தெரிஞ்சாகணும் எனக்கு. அது பூரா ஆக்கிரம் போற வியாபாரம் பண்ணணும், இருக்கிற இடக்குள்ளதான் தொழில் பண்ணணும். அதுக்கு 10 நடு ரோட்ல வந்து நீட்டுவியா நீ? அப்புறம் போக்குவரத்துக்கு வழி வேணும்ல. பஸ் போகணும், ஆட்டோ போகணும், பைக்கு போகணும், பாதசாரி நடந்து போகணும். வசதி வாய்ப்பு இல்லாத ரோட்ல நடந்து போவேன் வருவேன். எத்தனை பைக் ஆட்டோவில் போகணும் வரணும், சைக்கிள்ல போறேன் வர்றேன். எப்படி போக வருவேன்? கடும் நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணும். பேரூராட்சிக்கு நோட்டீஸ் கொடுங்க. போல மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறது வேற விஷயம். பேரூராட்சிக்கே நோட்டீஸ் கொடுங்க நேரடியா. என்ன எடுக்கிறியா இல்லையா? இல்ல நான் வந்து எடுக்கவா? ஒரே பேச்சு. மாவட்ட ஆட்சியர் ஜேசிபி 4 ஜேசிபி தள்ளிவிட்டு 2 பக்கம் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ஆக்கிரப்பூரா சரச்சை இடிச்சு போட்டு போயா ஒரு நோட்டீஸ் கூடியா. இனிமே உள்ள வந்தினா, ரோட்டோரத்துக்குள்ள வந்தினா, பொதுமக்கள் இடத்தை ஆக்கிரமிச்சினா உன் கடை சீல் வைக்கப்படும். ஒரு நோட்டீஸ் கூடியா முதல்ல எல்லாத்துக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன கப்பல் போல ஓடுதா? இருக்கிறது மக்கள் நடமாட்டத்துக்கே வழியை காணா. இதுல அவன் தாரசை இறக்கிட்டு ஓட இறக்கிட்டு தட்டி இறக்கிட்டு விளையாட்டு பண்றாங்க எல்லாரும். பேரூராட்சி நிர்வாகத்தை நான் கண்டிக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் இந்த அம்மா மாவட்ட ஆட்சியர் ரொம்ப கடுமையான ஆளு. உண்மையை ரொம்ப நடவடிக்கை எடுக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த அம்மா மாறியாலும் கலெக்டர் நிறைய பேரை உருவாக்கணும் அந்த அரசாங்கம். அப்படியாப்பட்ட கலெக்டர் சீக்கிரம் அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. அவங்க கவனத்துக்கு போச்சுன்னா உடனே நேரம் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதான் மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரம் காட்டினா பேரூராட்சி நிர்வாகம் உடனடியா அதுல ஜேசி பேச்சு எல்லாத்தையும் தூக்கி எறியணும். அதை வரட்டும். உனக்கு ஆதரவு போகுது வரலாம் சொல்ல முடியாப்பா. போக்குவரத்துக்கு பாதசாரிக்கு இடைஞ்சலா இருக்கப்பா. ஆக்சிடென்ட் ஆயிருப்பா, 10 பேர் செத்து போவேன், 20 பேர் செத்து போவேன். அப்புறம் ஜேசிபி கொண்டு வரக்கூடாது. முதல்ல எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது அரசாங்கம் இதுக்குள்ள அங்கிட்டு வரக்கூடாது. ஓய்வுல வேற சரியா போச்சு. இதுக்குள்ள வந்தீங்கன்னா அவாதான் பாத்துக்க பிடிச்சி உள்ள உடைச்சிருவேன். உன் கடை சீல் வச்சிருவேன். நீ உள்ள போக வேண்டியதேன். உன் கடை திறக்கவே முடியாது. இப்படி ஒரு உத்தரவு கொடுங்க.